இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த தொடர் போதனையிலே நாம் எப்படியாக தரிசனத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காரியங்களை சொல்ல இருக்கிறேன். வாலிபருக்கென்று தொடர் போதனையிலே முக்கியமாக தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பை பாருங்கள், எப்பொழுது தேவன் தன்னை காண்கிறார் என்ற அந்த உணர்வோடு இருக்கின்ற பொழுதுதான் அவருக்கு தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தாவீது பாருங்க, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே தேவ பிரசன்னத்துக்குள்ளே அவன் இருந்ததினாலே கர்த்தர் தாவீதுக்கு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அந்த சங்கீதம் 23 ஒரு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யார் யார் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தானியேலுக்கு கர்த்தர் தரிசனங்களை காண்பித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நீங்கள் தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஒன்று, ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 17-18 அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அவர்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், அவர்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஏனென்றால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியான ஊற்றுகின்ற பொழுது சொப்பனங்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் பாருங்க, அன்றைக்கு பேதுரு பேதுரு தரிசனத்தை கண்டார், பவுல் தரிசனத்தை கண்டார். ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்ட பொழுதுதான் தரிசனங்கள் அவர்களுக்கு. சபையை குறித்து தரிசனம், சபையில் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் நினைச்சாங்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டாங்க. அவர்களுக்குள்ளாக சபை 3000, 5000, லட்சக்கணக்கில் சபையில் ஆத்துமாக்கள் பெருகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முதலாவது நீங்க தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அபிஷேகம் முக்கியம். நீங்க நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில பேசி நீங்க காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஏன்னா நீங்க நடத்துகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான தரிசனத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கெனத் கிகன் என்று சொல்லக்கூடிய ரேமா ஃபெய்த் பைபிள் ஸ்கூலை ஸ்தாபித்தவர் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலிருந்து 3 மணி நேரம் அப்படியே அந்நிய பாஷையில் பேசுவாங்க. கர்த்தர் அன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெளிவாக தரிசனங்கள் மூலம் வெளிப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. நீங்களும் அதேபடியாக முயற்சி பண்ணுங்க, அபியாசப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்க என்ன செய்யணும்னாக்க உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு போஜன பிரியராக இருக்கக்கூடாது. உபவாசம் மிக மிக முக்கியம். சரீரத்திற்கு கட்டுப்பாட்டு மிக முக்கியம். புரியுங்களா? நம்ம எப்பொழுதும் போஜன பிரியராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஏன்னா டயர்டாகிடுவோம், தூக்கம்தான் வரும், சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 10-11 அப்பொழுது பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அதன் மூலம் தேவன் புறஜாதியாருக்கு ரட்சிப்பை தரப்போகிறார் என்ற தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க ஜெபம் உபவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பேதுருவுக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புறஜாதியார்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்ற தரிசனத்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் எடுத்து, வாலிபர்களே நேரம் எடுத்து நீங்க உபவாசம், நீங்க வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு சாட்டர்டே உபவாசம் இருக்கலாம், அப்படி நீங்க உபவாசம் இருக்கலாம். கர்த்தரண்டை சேருவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக இருதயத்தில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, பியாட்டிட்யூட்ஸ் மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்கிறார், மத்தேயு 5வது அதிகாரம் 8 வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவன் இருதயத்தின் எண்ணம் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவை போல மாறணும்னாக்க உங்க உள்ளத்தில் தேவ பிரசன்னத்திலே இருங்க. இயேசுனுடைய கேரக்டர் அவரை போல நீங்க மாற வேண்டும் என்றால் நீங்க உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவ பிரசன்னத்திலே இருக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்ய முடியும், தரிசனங்களை காண முடியும்,
4வதாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற பொழுது சாலமோன் தேவாலயத்தை கட்டி என்ன செய்தாரு? அங்க என்ன பலிகளை பலியிட்டார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 4:5 பார்க்கின்ற பொழுது தேவனுக்கென்று அங்க துதி ஸ்தோத்திரங்களை பலிகளை இட்ட பொழுது தேவன் சாலமோனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுக்கு ஏற்ற அந்த ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுங்க, தரிசனங்களை காண்பீர்கள். 5வது வேதத்தை வாசிங்க. நீங்க தனிமை நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும், வாஞ்சை வரணும். ஹல்லேலூயா! கர்த்தர் சில வர்றதுக்கு முன்பாக எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்தார். ஒவ்வொரு நாள் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆதியாகம்னா ஒரே நாள் நீ படிச்சு முடியுது, 50 அதிகாரம். அதே போல யாத்திராகம் ஒரே நாள் படிச்சு முடிந்து ஒரு கர்த்தர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். மிக அதாவது வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன், வேலை பார்த்து கொண்டே ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தை, ஒரு ஆதியாகம் யாத்திராகம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் படிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். வாஞ்சியோடு கூட கர்த்தர் என்ன தரிசனங்களை கொடுத்தார், வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அதனால வேதத்தை வாஞ்சியோடு எடுத்து நீங்க படிக்க வேண்டும். ஹல்லேலூயா! அடுத்தது தேவன் மேல ஒரு வாஞ்சை, கர்த்தரோடு நடக்கணும், ஆண்டவரோடு பழகணும். வந்து பார்க்க 6வதா பார்க்கின்ற பொழுது மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா மேல் வாஞ்சையாக இருக்கிறது. ஆண்டவரோடு எப்பொழுதும் வாஞ்சையோடு பழகணும். நேரம் எடுத்து ஆண்டவரோடு நேரம் பாருங்க, நேசம் நேரம் கேட்கிறது, ஏன்னா பாசம் பழக துடிக்கிறது போல தேவனோடு நேரத்தை எடுத்து நீங்க பேசணும். டிராவல் பண்றீங்களா, அந்நிய பாஷையிலே பேசிப்போங்க. வேலை இடத்துல எல்லாம் ஜெபத்தோடு இருங்க, வாஞ்சோடு இருங்க. ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருக்கா, வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். மகதலேன் மரியாள், அதே போல பவுலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்புறமாக இந்த கம்யூனிட்டி மிக முக்கியம். ஒரு மனமாய் உங்களுடைய ஜெபக்குழுக்கள், நீங்க ஜெபக்குழுக்களாய் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார். லூக்கா 1வது அதிகாரம் 10-11 ஆசாரியனாகிய சகரியாவும் சபையில் உள்ள விசுவாசிகளும் ஒரு மனமாய் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஆசாரியனாக சகரியாவுக்கு. ஹல்லேலூயா! அப்ப நீங்க ஒரு மனமா இந்த கம்யூனிட்டி பிரேயர் கேர்சல் ஜெப குழுக்கள் மூலமாக நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் தரிசனங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சுருக்கமாக 7 காரியத்தை குறித்து சொன்னேன். தரிசனத்துக்காக வாஞ்சா இருங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, தேவனோடு பழகுங்க. ஹல்லேலூயா! நீங்க இப்படி இருக்கின்ற பொழுது தேவ பிரசன்னத்திலே அந்நிய பாஷையிலே நீங்க இருந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அளவில்லாத தரிசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும்.